ரேஷன் பொருட்கள் எப்படி கிடைக்கும்? நியாய விலை கடையே இல்லாத போது நியாயமாக கிடைக்க வேண்டிய பொருட்கள் எப்படி கிடைக்கும்? அப்போ இந்த மக்கள் ஏதோ இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு போய் தான் அந்த ரேஷன் கடையில் அந்த பொருட்கள் வாங்கணும். இந்த ஊரில் சரியில்லாத ரேஷன் கடையை சரி செய்யாமல் 15 ஆண்டுகள் என்ன புல்ல புடுக்க போனார் ஐயா இசகி சுப்பையா. இந்த வீட்டுல தண்ணி கேட்டா தண்ணி விட்டாங்க. உண்மையிலே பாவம். இந்த தண்ணியை தான் எங்களுக்கு அவங்க தண்ணி கொடுத்தது. எங்களுக்கு அவங்க தண்ணி கொடுத்தது தவறுல. இந்த தண்ணியை கொடுத்து பாருங்க. இந்த தண்ணி முழுக்க உப்பு தண்ணியா இருக்கு. என்ன கேட்டா போர் தண்ணி. இந்த இடத்துலதான் ஆசை. எச்சைக்காரி துப்புனா எவ்வளவு வருமோ, இங்க இருந்து எச்சைக்காரி துப்புனா எவ்வளவு வருமோ அவ்வளவு வருதுன்னு ஆசை இருக்கு. இந்த வீடுக்குள்ள இருக்கு ஆசை. அப்ப இந்த ஆத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துலயே ஆத்து தண்ணியை இந்த அரசாங்கத்தால் வாங்க முடியல. உண்மையிலே இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் சரி, நான் போய் சொல்லல. தண்ணி வாங்கி குடிச்சா இங்க கடைசியில் நிற்கிறாங்க. நம்ம மக்களை காட்டுறேன் இந்த வீடியோல. தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தான் பேசுறேன். ஒரு குடிக்கிற தண்ணி உங்க ஊரு காலைல எழுந்திரிச்சோன்னு நீங்க கட்டா போறத இந்த ஆத்து பகுதியில தான் போனா அந்த அளவுக்கு 6 எச்சைக்காருக்கு போற தூரத்துல தான் இருக்கு. இந்த ஆத்துல ஓடக்கூடிய காவிரி தாயின் மடியில வாழக்கூடிய உங்களுக்கே காவிரி தாய் தாமிரபரண தாயினுடைய மடியில வாழக்கூடிய